ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான பிகினர்ஸ் எல்லாருமே பண்ணக்கூடிய 2 ஈஸியான கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இங்கே பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. இப்போ இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துட்டு அதுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 தடவை ஜலிச்சு எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவில் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனாதான் கேக் வந்து ஈக்குவலாக பொங்கி வரும். நீங்கள் இப்போ தான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கேக் பேக் ஆகி வரும். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இதை பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் வந்து ட்ரையாக இருக்கணும். தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா முட்டை வந்து சரியாக பீட் ஆகாது. இப்போ 1 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1/2 கப் அளவுக்கு நான் பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறம் கடைசி இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து பீட் பண்ணிவிட்டு பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொட்டி ஒரேடியாக மிக்ஸ் பண்ணோம்னா கேக் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து நான் வந்து பேட்டரை ரெடி பண்ணிட்டேன். நான் இங்கே 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே பேட்டரை ஊற்றிக்கலாம். நம்ம வந்து 5 இன்ச் இல்லைன்னா 6 இன்ச் வந்து 1/2 kgக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை டேப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 35 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக பேக் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஹைட்டாகவும் கிடச்சிருக்கு கேக்கு. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ப்ராசஸும் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா கேக் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு கேக்கை 3 லேயராக கட் பண்ணல. அதில் வந்து ஃபஸ்ட் லேயர் வச்சுக்கிறேன். வச்சுட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கேக்குக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டும் செரிஸும் சேர்த்துக்கிறேன். அடுத்த லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி 3 லேயர் கேக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரம் கோட் பண்ண கேக்கை 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிறேன். நான் இங்கே 1/2 kg கேக் பண்ணுறதுனால 3/4 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ கேக்கை வந்து ஃபைனல் கோட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டை வந்து கேக் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நாசல் வச்சு ஒரு சிம்பிளான டிசைன் மட்டும் கொடுத்துட்ருக்கேன். லாஸ்ட்டில் செர்ரிஸ் மட்டும் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கேக் வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது ஒரு ட்ரையான பவுல் எடுத்திருக்கேன். அதில் 2 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்திருக்க பவுல்லையும் விஸ்க்லையும் தண்ணி இருக்கக்கூடாது. நான் இதை வந்து எல்லா கேக் வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நிறைய பேர் வந்து எக்கு சரியாக பீட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. தண்ணி இருந்ததுன்னா சரியாக பீட் ஆகாது. இப்போ 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். எக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இடையில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக சூடாக இருக்க பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாலையும் ஃப்ளோரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்கும்போது பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வந்து 4 நிமிஷம் பீட் பண்ணனால நல்லா பொங்கி வந்திருக்கு. அது அப்படியே தாழ்ந்து போயிடும். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் சேர்த்து பேட்டரை வந்து நான் ரெடி பண்ணிக்கிறேன். பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் 6 இன்ச் கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 35 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே கேக் போர்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம்.
கேக் வந்து கம்ப்ளீட்டா கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஐசிங் பண்ணணும். அப்படி இல்லன்னா க்ரீம் எல்லாமே மெல்ட் ஆயிடும். அதனால அத மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ செர்ரீஸ வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் ஒயிட் சாக்லேட் கிரியேட் பண்ணதையும் ஃபில்லிங்கா சேர்த்துக்கிறேன். செகண்ட் லேயர் கேக்க வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் க்ரீம் குடுத்துக்கலாம். உள்ள ஃபில்லிங்கா வந்து செர்ரீஸும், ஒயிட் சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம 3 லேயரையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்க ஃபியோனா க்ரீம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபியோனால வந்து சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்து தான் நான் பீட் பண்ணுவேன். உங்க க்ரீம்ல வந்து ஆல்ரெடி சுகர் இருந்தா நீங்க வந்து சேர்க்க வேண்டாம். அப்படி சுகர் இல்லன்னா சுகர் பவுடர் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப கேக்க க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில வச்சு வெளிய எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் குடுத்துக்கலாம். க்ரீம வந்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸா பீட் பண்ணணும். அப்படி இல்லன்னா ஐசிங் பண்ணும்போது மெல்ட் ஆயிடும். அதனால பிகினர்ஸ் வந்து அத மட்டும் பார்த்துக்கோங்க. கேக்குக்கு ஃபைனல் கோட்டிங்லாம் குடுத்ததுக்கப்புறம் சைட்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் சாக்லேட் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸ்டார் நாசில் போட்டிருக்கேன் ஒரு பைப்பிங் பேக்ல. அத வச்சு சிம்பிளான ஒரு டிசைன் குடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் அண்ட் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோல பார்க்குறேன்.